Ashwin, Career Guidance Expert. Tamil Nadu Engineering Admissions 2022 has published the initial vacancy for all the institutions which will be coming under the counselling of TNEA 2022. இந்த கவுன்சிலிங் மூலமாக மொத்தம் 438 கல்லூரிகள் பங்கேற்க இருக்கிறாங்க. இந்த 438 கல்லூரிகளை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த கல்லூரியில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ சீட் இருக்குது, அந்த சீட்லேயும் ஓசிக்கு எவ்வளோ, பிசிக்கு எவ்வளோ, பிசி முஸ்லீம் எவ்வளோ, எம்பிசி, எஸ்சி, எஸ்டின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கம்யூனிட்டி வாரியாக தெளிவாக பிரித்து இவ்வளவு சீட் கவர்மெண்ட் கோட்டாவிற்கு ஒவ்வொரு கல்லூரியிலிருந்தும் இருக்கின்றது அப்படிங்கிற ஒரு டேட்டாவை கொடுத்துருந்தாங்க. இதில் நம்ம முக்கியமாக எடுத்து என்ன அனலைசிஸ் பண்ணோம் அப்படின்னா, போன வருடம் 440 கல்லூரிகள் இந்த கவுன்சிலிங்கில் இருந்தாங்க. ஆனால் 14 கல்லூரிகள் மூடிவிட்டார்கள் என்று சொன்னார்கள். சரி, 14 கல்லூரிகள் மூடிவிட்டால் 440 மைனஸ் 14ன்னா 426 கல்லூரிகள் தானே போட்டி போட வேண்டும். 426 கல்லூரிகள் தானே இந்த கவுன்சிலிங்க்கு வரணும். ஆனால் 438 காலேஜஸ் வந்துட்டாங்க. அப்போது நமக்கு இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரலை, இந்த அனாலிசிஸ். ஸோ எப்படி அப்படிங்கிற நம்ம அனாலிசிஸ் பண்ணி பார்க்கும் பொழுது, லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 2021 இருந்து 2022 இந்த வருடம் க்ளோஸ் ஆன கல்லூரிகளின் எண்ணிக்கை 14. எந்தெந்த கல்லூரிகள் என்றால், இன்டர்நேஷனல் மாரிடைம் அகாடமி, லார்டு வெங்கடேஸ்வரா இன்ஜினியரிங் காலேஜ், பனிமலர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, இது பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜுடைய செகண்ட் காலேஜ், பனிமலர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஜெகநாத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஜவஹர் இன்ஜினியரிங் காலேஜ், சேரன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர், செங்குந்தர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்செங்கோடு, பாவை காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி நாமக்கல், டாக்டர் நாகரத்தினம்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், SMR ஈஸ்ட் கோஸ்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஸ்ரீ அங்காளம்மன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ட்ரிச்சி, செம்போதை ருக்மணி வரதராஜன் இன்ஜினியரிங் காலேஜ் வேதாரண்யம், வின்ஸ் கிறிஸ்டியன் விமென்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சுக்காங்கடை நாகர்கோயில் அண்ட் மதுரை இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த கல்லூரிகள் எல்லாம் 2022க்கு அட்மிஷன்ஸ் போட போவதில்லை. தே ஹவ் க்ளோஸ்டு தயர் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி இந்த 14 கல்லூரிகள் அட்மிஷன்ஸ் பண்ணலை. ரைட், அடுத்த ஸ்லைடு பார்த்தீங்கன்னா 2022 இருக்கு, ஆனால் 2021 அட்மிஷன்ஸ் போடலை. இந்த கல்லூரிகள் எல்லாம் புதிதாக தொடங்கிய கல்லூரிகளா என்று கேட்டால் இல்லை. கொஞ்சம் இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் போன்ற டிபார்ட்மெண்ட்ஸுக்கு அதிகமாக மாணவர்கள் விரும்பி வருவதால் நம்ம எதற்கும் மறுபடியும் ஓப்பன் பண்ணி விடுவோம், அட்மிஷன்ஸ் ஆகுதான்னு பார்க்கலாம் என்று இந்த 12 கல்லூரிகள் பார்த்தீங்கன்னா போன வருடம் இல்லாமல் இந்த வருடம் மறுபடியும் ரீஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அட்மிஷன்ஸை பாஸ் பண்ணி வச்சுட்டு அட்மிஷனை இப்போ ரெஸ்யூம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 12 கல்லூரிகள் இந்த வருடத்திலிருந்து இயங்க ஸ்டார்ட் ஆகுது. அதில் ஒரே ஒரு கல்லூரி மட்டும்தான் இந்த வருடம் புதிதாக வந்திருக்கிறது. என்னவென்றால், பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜுடைய சென்னை சிட்டி கேம்பஸ். அது பார்த்தீங்கன்னா 1533 அப்படிங்கிற கோட் வந்திருக்கு. மற்றதெல்லாம் சென்ற வருடமே கல்லூரிகளில் நாங்கள் அட்மிஷன்ஸ் போடலை அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு புறப்பாடு இந்த வருடம் மறுபடியும் ரெஸ்யூம் பண்ண கல்லூரிகளாக நாம் இதை பார்க்கிறோம். மொத்தம் 440 கல்லூரிகள் சென்ற வருடம், 14 கல்லூரிகள் க்ளோஸ் ஆகி 12 கல்லூரிகள் உள்ளே வந்திருப்பதால் டோட்டல் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் காலேஜஸ் இன் 2021 440, நம்பர் ஆஃப் காலேஜஸ் க்ளோஸ்டு திஸ் இயர் 14, நம்பர் ஆஃப் காலேஜஸ் ரீஓப்பன்டு திஸ் இயர். அதில் பிராக்கெட்டில் போட்டு பிகாஸ் ஒரு காலேஜ் இந்த வருஷம் புதிதாக ஸ்டார்ட் பண்ணதுனால. ஸோ நம்பர் ஆஃப் காலேஜஸ் ஓப்பன்டு திஸ் இயர் 12. So number of colleges in 2022 TNEA counseling is 438. So 438 கல்லூரிகள் இந்த வருடம் கவுன்சிலிங்கில் பங்கேற்க இருக்கிறது. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயங்கள் முக்கியமாக மாணவர்கள்ட்டையும் பெற்றோர்கள்ட்டையும் சொல்ல வேண்டியது என்ன என்று எடுத்தால், நிறைய நல்ல கல்லூரிகளில் இன்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, இசிஇ போன்ற முக்கியமாக மாணவர்கள் விரும்பக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட்ஸில் இன்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் சில கல்லூரிகளில் மற்ற டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இன்டேக்கை குறைத்தும் இருக்கிறார்கள். அந்த கல்லூரியில் அந்த டிபார்ட்மெண்ட்டில் மாணவர்கள் சேர்க்கை மிகவும் மந்தமாக இருப்பதால் அல்லது மாணவர்களின் ஏகோபித்த ஆதரவு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இல்லாமல் இருப்பதால் அந்த டிபார்ட்மெண்ட்ஸை தலை சிறந்த கல்லூரிகள் கூட க்ளோஸ் பண்ணியிருக்கிறார்கள். ஆனால் நிறைய தலை சிறந்த கல்லூரிகள் எந்த
டிபார்ட்மெண்ட்டையும் க்ளோஸ் பண்ணாமல் எந்த இன்டேக்கையும் ரெடியூஸ் பண்ணாமல் புதிதாகவும் டிபார்ட்மெண்ட்ஸை கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. மேக்ஸிமம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் சென்ட்ரிக் கோர்சஸாக இருப்பதாக நாம் பார்க்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் 1 0004 யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டியில் இங்கே பாருங்கள் பிரான்ச் ஆடட் எவ்வளவு சீட் ஆட் ஆகிருக்குது, வேறு ஏதாச்சும் பிரான்ச்சை ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்களா அப்படிங்கிறதா இந்த இடத்துல நாம் போட்டிருக்கக்கூடிய இந்த அனாலிசிஸ். அப்போது யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி எம்ஐடி கேம்பஸில் ஏஐடிஎஸ் 60 சீட்ஸ் ஆட் ஆகிருக்கு. பிரான்ச் ரிமூவ் வந்து மெக்கானிக்கல் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் ரிமூவ் ஆகி 60 சீட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே 60 சீட் ஏஐடிஎஸில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி எம்ஐடி கேம்பஸில் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் வெறும் 30 இன்டேக்கோடு இந்த வருடம் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, 1315 ஸ்ரீ சிவசுப்பிரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இந்த கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு 30 சீட் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஆல்ரெடி 120 இருந்தது, இப்போ 30 ஆட் பண்ணி 150 இன்டேக்காக மாறி இருக்கிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதே கல்லூரியில் சிவசுப்பிரமணிய நாடாரில் ஐடியில் 30 சீட் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஆல்ரெடி 120 இருந்தது, இப்போ 150ஆக மாறி இருக்கிறது. அடுத்து பாருங்கள், PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் வந்து CSE AIMLங்கிற ஒரே ஒரு கோர்ஸ் 60 இன்டேக்கோட புதிதாக ஆட் பண்ணியிருக்கிறாங்க. எந்த டிபார்ட்மெண்ட்டையும் அவர்கள் க்ளோஸ் பண்ணவில்லை. அடுத்து தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரையில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் செல்ஃப் சப்போர்ட்டிங்கில் 18 சீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. போன வருஷம் 70 இருந்ததை இந்த வருடம் 18 சீட் இம்ப்ரூவ் பண்ணி இந்த வருடம் 88 சீட்டுகளாக இருக்கிறது. அதே போல் அதே தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரையில் CSBSக்கு 9 சீட்டுகள் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. சென்ற வருடம் 60 இருந்தது, இந்த வருடம் 9 சீட்ஸ் வந்து ஆடட் ஆகிருக்கு. அதே போல் மறுபடியும் தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் ஐடி செல்ஃப் சப்போர்ட்டிங்கில் மறுபடியும் 18 சீட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி 120ஆக இருந்த ஐடி சீட் இப்போது 138ஆக மாறி இருக்கிறது. டோட்டலாக தியாகராஜரில் இந்த வருஷம் கம்ப்யூட்டர் சென்ட்ரிக்கில் மட்டுமே 45 சீட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்திருப்பது என்பது மாணவர்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்றே நாம் சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 60 மொத்தம் 240 இன்டேக் வந்து புதிதாக ஆட் பண்ணியிருக்கிறாங்க. எந்த பிரான்ச்சையும் அவங்க க்ளோஸ் பண்ணவே இல்லை. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் AIML, கம்ப்யூட்டர் சயின்ஸில் சைபர் செக்யூரிட்டி, AIDS வந்து 60 ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஆல்ரெடி 90 இருந்ததோட சேர்த்து 60 ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஐடிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 60 இருந்ததை 60 ஆட் பண்ணி இப்போ 120 மாற்றிருக்கிறாங்க. ஸோ டோட்டலாக 240 இன்டேக் வந்து சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஹஸ் ஆடட் இட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா PSG இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைடு ரிசர்ச் AIDS அப்படிங்கிற கோர்ஸ் ஒரு 60யும் CSBS கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டமில் ஒரு 60, டோட்டலாக 120 சீட்ஸ் வந்து இந்த வருடம் புதிதாக ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இதுவும் ஒரு நல்ல வாய்ப்பு மாணவர்களுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா RMK இன்ஜினியரிங் காலேஜ் 1113 அப்படின்னு கோடு இருக்குது. ஸோ இந்த கல்லூரியில் ஐடியில் இந்த வருஷம் 60 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. போன வருடம் 60 மட்டும்தான் இருந்தது, இந்த வருஷம் 60 + 60 ஆட் ஆகி ஐடியில் வந்து 120 சீட்ஸ் ஆக இருக்கிறது. இதில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் அப்படிங்கிற கோர்ஸை வந்து R அப்படின்னா ரிமூவ்டு, Dனா டிக்ரீஸ்னு அர்த்தம். 30 சீட்டு இருந்த E&I டிபார்ட்மெண்ட்டை ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மெக்கானிக்கல் 60 இன்டேக் இருந்ததை 30 இன்டேக்கை டிக்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் வர 60 சீட் எடுத்து ஐடியில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஒரு 60 இந்த வருஷம் புதுசாக AIDS ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்து 60 சீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. மெக்கானிக்கல் இருந்த 180 இன்டேக்கை 60 வந்து டிக்ரீஸ் பண்ணிட்டாங்க, 120 மாற்றிட்டு அதில் வந்து அந்த 60 இன்டேக்கை எடுத்து AIDS ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது இல்லாமல் அவர்கள் NBA வைத்திருப்பதால் AIML, CSBS, IT போன்ற டிபார்ட்மெண்ட்ஸில் தலா 60 சீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டோட்டலாக இந்த 120 + 60னா 180 இருக்குது இப்போ இன்டேக்கு. CSBSல 120 இருக்குது, ஐடியில் வந்து 120 இன்டேக் இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம் ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜில் AIDS ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸுக்கு 60 சீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. போன வருடம் 60 மட்டும்தான் இருந்தது, இந்த வருடம் இன்னொரு 60 ஆட் பண்ணி 120 வச்சிருக்கிறாங்க AIDS பொறுத்த வரைக்கும். பிரான்ச் ரிமூவ்டு இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு வந்து மாணவர்கள் ஜென்ரலாகவே
கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி எடுத்து பழகி இருக்கிறாங்க, இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங்க்கு மாணவர்கள் மத்தியில் போதிய வரவேற்பு இல்லையா, அல்லது எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்று படித்து முடித்து வெளியே வரும் பொழுது சம்டைம்ஸ் இந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா எங்களுக்கு வருமா சார் அப்படின்னு நிறைய மாணவர்கள் பெற்றோர்கள் இந்த இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் என்ஜினியரிங் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி போன்ற டிபார்ட்மெண்ட்ஸை எடுக்கிறதுக்கு முன்னாடி தே ஆர் திங்கிங் வெரி 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 மச். இது எடுக்கலாமா, பின்னாள்களில் வந்து எங்களுக்கு வந்து ஏதாச்சும் எலிஜிபிலிட்டி ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்ட வண்ணமே இருந்தார்கள். சென்ற வருடமும் சரி, இந்த வருடம் மிக மிக அதிகமாக இருந்தது. அதனாலே கூட Kumaraguru has taken the decision to remove information science engineering from their college. So 60 சீட்டாக இருந்த இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் என்ஜினியரிங்கை என்டையராகவே ரிமூவ் பண்ணிட்டு அந்த 60 சீட்டை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸில் ஆட் பண்ணிட்டாங்க. ரைட். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன் அப்படிங்கிற கோர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60 சீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டியில் 60 சீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மொத்தம் 120 சீட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருடம் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஆட் பண்ணியிருக்கிறாங்க. எதுவுமே இங்கே ரிமூவ் பண்ணவே இல்லை. ஸோ ரிமூவ் பண்ணாமே 2 டிபார்ட்மெண்ட் ஆட் பண்ணியிருக்கிறதுக்கு என்ன ஒரு முக்கியமான காரணம் என்றால் தே ஹவ் காட் NBA ஃபார் ஏதோ 2 டிபார்ட்மெண்ட் வாங்கினதுனால ஸோ 2 டிபார்ட்மெண்ட் அவர்களை எக்ஸ்ட்ராக ஆட் பண்ணி கொள்ளலாம் என்பதனால் எந்த டிபார்ட்மெண்ட்டையும் கழிக்காமல் எக்ஸ்ட்ராவாக 2 டிபார்ட்மெண்ட்டை ஆட் பண்ணி இருப்பது என்பது மிகச்சிறந்த விஷயம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் இந்த கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டிபார்ட்மெண்ட், ஒன்று வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸில் 60 சீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. 60 இருந்தது இப்போது இன்னொரு 60 ஆக்கி 120 வச்சிருக்கிறாங்க. அது இல்லாமல் இந்த வருடம் புதிதாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பிராக்கெட் AIML ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் PSG டெக் வாங்கியிருக்கக்கூடிய இந்த கோர்ஸை இவர்களும் வாங்கியிருக்கிறார்கள். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 60. ஸோ இவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டிபார்ட்மெண்ட்டையும் டிக்ரீஸ் பண்ணவே இல்லை. இவர்கள் NBA வைத்திருந்ததால் இந்த 2 டிபார்ட்மெண்ட்டும் அவர்களுக்கு AICT வழங்கி இருக்கிறது. இதுவும் ஒரு முக்கியமான நல்ல விஷயம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் மெக் அண்ட் ஆட்டோமேஷன் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் இந்த வருடம் புதிதாக தொடங்கி இருக்கிறார்கள். அதற்கு பதிலாக மெக்கானிக்கலில் வந்து 60 சீட்ஸை டிக்ரீஸ் பண்ணிட்டாங்க. 120 இருந்ததை 60 டிக்ரீஸ் மெக்கானிக்கலில் டிக்ரீஸ் பண்ணிவிட்டு மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமேஷனில் 60 ஆட் பண்ணிட்டாங்க. அதே போல் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேம் காலேஜில் AIDS ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ் 60 ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 60 ஆட் பண்ணியிருந்தாலும் கெமிக்கலில் 30 சீட் மட்டும் டிக்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆல்ரெடி 90 சீட் கெமிக்கல் இருந்ததை 30 சீட் வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சி இப்போ 60 இன்டேக்காக இருக்கிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வராவில் கெமிக்கல் இன்ஜினியரிங் சீட்டு. அடுத்து கொங்கு இன்ஜினியரிங் காலேஜை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 3 டிபார்ட்மெண்ட்டில் AIDSல ஒரு 60, AIMLல ஒரு 60, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைனில் ஒரு 60. ஸோ 180 சீட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் 4 டிபார்ட்மெண்ட் அடிஷனலில் போயிருக்காங்க. எது அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது கம்ப்யூட்டர் சயின்ஸ் AIMLல ஒரு 60, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் IoTல ஒரு 60, CSBSல ஒரு 60, AIDSல ஒரு 60. ஸோ இது 4ஐயும் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராஜலக்ஷ்மி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி தே ஹேவ் ஆடட் 60 சீட்ஸ் திஸ் டைம். அது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் AIMLல ஒரு 60 சீட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பன்னாரியம்மன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் நிறைய டிக்ரீஸும் ரிமூவிங்கும் இந்த வருடம் இருப்பதாக நாம் பார்க்கிறோம். அதிக டிக்ரீஸ் இன் இன்டேக், ரிமூவிங் த டிபார்ட்மெண்ட் வந்து இதில் நடந்திருக்கிறது. ஒன்று வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டை ரிமூவே பண்ணிட்டாங்க. 30 சீட் வைத்திருந்ததை வந்து தே ஹவ் ரிமூவ்டு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். அதே போல் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டையும் தே ஹவ் ரிமூவ்டு என்டையர்லி. ஸோ இந்த 2 டிபார்ட்மெண்ட்டும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இந்த மேபி இந்த 30 சேர்த்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்கில் 60 சீட் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ 60 + 60 தே ஹேவ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்இல வந்து 120 இருந்ததை 60 குறைச்சி இந்த வருஷம் 60 இன்டேக்காக மாறி இருக்கிறது. ஸோ இது ஆச்சரியப்பட தகுந்த விஷயமாக நாம் பார்க்கிறோம். ஏன்னா மாணவர்கள் வந்து ட்ரிபிள்இ டிபார்ட்மெண்ட்டை நல்லாவே சூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு 60 இன்டேக்கை குறைச்சிருக்கிறாங்க. அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் அதே போல் தான் 120 இன்டேக் இருந்திருக்கிறது, அது 60 குறைச்சி இப்போ 60 இன்டேக்காக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டை வைத்திருக்கிறார்கள். போன வருடத்தை விட இந்த வருடம் கணிசமான இன்டேக்கை குறைத்திருக்கிறார்கள் பன்னாரியம்மன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரிய வருகிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டிபார்ட்மெண்ட்டில் 60 ஆட் பண்ணியிருக்கிறாங்க. AIDS, IT, CSE சைபர் செக்யூரிட்டி 60. அதே போல் சவீதா இன்ஜினியரிங் காலேஜில்
சிஎஸ்சி சைபர் செக்யூரிட்டி, சிஎஸ்சி ஐஓடி, ஏஐடிஎஸ், ஏஐஎம்எல் போன்ற டிபார்ட்மெண்ட்ஸில் 60 சீட்டை இன்க்ரீஸ் பண்ணி சிவில் இன்ஜினியரிங் அக்ரிகல்ச்சரில் 30 சீட்டை டிக்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. 60 இருந்தது 30 மாற்றிருக்கிறாங்க. அதே போல் பயோமெடிக்கல் 60 இருந்தது 30 மாற்றிருக்கிறாங்க. கெமிக்கல் 60 இருந்தது 30 மாற்றிருக்காங்க. இஎன்ஐ டிபார்ட்மெண்ட்டில் 60 இருந்தது 30 மாற்றிருக்கிறாங்க. மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸில் 60 இருந்தது 30 மாற்றிருக்கிறாங்க. ஸோ இதையெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ தே ஹவ் கம் அவுட் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சென்ட்ரிக் டிபார்ட்மெண்ட். இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எந்த காலேஜுமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டை தவிர்த்து வேறு எந்த டிபார்ட்மெண்ட்டையும் வாங்கவில்லை, இந்த வருடம் புதிதாக ஆரம்பிக்கவில்லை அப்படிங்கிறதான் இந்த இடத்துல நாம் பார்க்கக்கூடிய செய்தி. எக்ஸப்ட் எம்ஐடி கேம்பஸில் வந்திருக்கக்கூடிய ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன். இதை மாணவர்கள் நன்கு உணர வேண்டும். இதைவிட இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாம் கண்டுபிடித்து மாணவர்களிடம் சொல்லலாம் என்று நாம் நினைத்தோம். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் மாணவர்கள் சேரவில்லை என்றால் அந்த சீட்டையும் கவர்மெண்ட் கோட்டாவில் பெரிய பெரிய கல்லூரிகள் கொடுப்பார்களா? சார் ஜென்ரலாக பெரிய கல்லூரியில் எல்லாத்துலேயுமே மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் ஃபில் ஆயிரும் இல்லவா? அவர்கள் எதுக்கு சார் கவர்மெண்ட் கோட்டாவில் கொண்டுட்டு போய் கொடுக்கணும்? அந்த சீட் எப்படி சார் ஆட் ஆகும்? கட்டாயமாக மிகச்சிறந்த கல்லூரிகள் சீட்ஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நிறைய சீட்ஸ் ஃபில் ஆகாமல் இருந்ததுனால அந்த சீட்ஸை கொண்டுட்டு கவர்மெண்ட் கோட்டாவில் கொடுத்துருக்குறாங்க. எந்தெந்த கல்லூரிகள் அப்படி இருக்குது? இது மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நற்செய்தியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் கட்டாயமாக அதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன்ட் வித் அவர் சேனல். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் Ashwin.